ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் மார்னிங்லேயே வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருந்தது நிஃப்டியில். அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணேன், ஸோ அந்த அந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ மார்னிங் வந்து இது வந்து நேற்று இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று வந்து நான் போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இந்த பிளாக் கலர் லைன் தான் நேற்று போட்டு வச்சுருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பிங்க் கலர் இருக்கிறது இன்றைக்கி வந்து போட்டது. ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது பேங்க் நிஃப்டி சார்ட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து அந்த டெல்டா மேக்ஸ் டெல்டா பார்த்திங்கன்னா பையர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரியே வந்து நிஃப்டியில் பார்த்திங்கன்னாலும் வந்து பையர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் மார்னிங்கே இந்த இம்பேலன்ஸ் லெவல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து அந்த கேண்டிலோட ஹைக்கு பக்கத்தில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதனால் கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா 228K கிட்டே இருக்குது. அதனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா கேண்டிலோட ஹை கிட்டே இருக்குது. அதனால் அங்கே ஒரு இம்பேலன்ஸ், அங்கே ஒரு கேண்டிலோட ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை பிரேக் பண்ணி வந்து மேலே போச்சுன்னா வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணுன்ட்டு வந்து நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைக்கு மேலே தான் க்ளோஸே வந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வரலை. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஹைக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா க்ளோஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அதனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ரிஜெக்ஷன் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் அது மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த இம்பேலன்ஸ்லாம் தக்க வைக்காமல் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட இம்பேலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 104K இருக்குது. அதை ப்ரீச் ஆகி அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வந்திருக்கு. அதனால் எனக்கு வந்து ஸோ ஒரு நல்ல பையர்ஸ்னால் வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் போக விட மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போனா பையர்ஸ் வீக் ஆகுறாங்கங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைன் கிடையாது. ஸோ வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் நம்ம வந்து லாங் போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பையர்ஸ் வீக்காக இருக்க மாதிரி வந்து காமிக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல வந்து போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே வந்து அதுக்கு கீழே தான் இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸே வந்திருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் போனால் வந்து நம்ம வந்து போகலான்றதேன். இந்த இம்பேலன்ஸில் இந்த 9:30 பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டெல்டா மேக்ஸ் டெல்டாலாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி இங்கே வந்திருக்குன்னு போன மாதிரி தான் இதுக்கு மேலே வந்து பார்த்தேன், அதுவும் வந்து போலையா. ஸோ இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதுக்கடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் வந்து இது சரிப்பட்டு வராது. ஆல்ரெடி ஒரு தடவை வந்து கீழே போயிருக்கு, நம்ம மறுபடியும் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து விட்டுட்டேன். இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கனாலே ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, இன்றைக்கி எதுவும் வந்து நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இருந்தான ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை பார்த்தோன்னே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்கவே செஞ்சேன். இது ஆக்சுவலாக முன்னாடியே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது தான். இப்போ கொஞ்ச நாளாக நான் பார்க்காம விட்டுட்டேன். இதை என்னென்னா, அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து அதை ப்ரீவியஸ் டே ஹைலோ அதை மார்க் பண்ணி தான் நான் வந்து முன்னாடிலாம் வந்து ட்ரேட் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி இதை வந்து நான் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நான் இதில் இப்போ அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இங்கே ப்ரீவியஸ் டே ஹை பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து தான் ஃபால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. இதை நம்ம பிடிச்சிருக்க முடியாது தான் இந்த இதை. ஸோ இதை வந்து பிடிக்கணுன்ட்டு, ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை மார்க் பண்ணி வச்சுருந்தனாலாவது வந்து நான் வந்து இதை வந்து இந்த ஃபாலை வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா நான் இது வந்து கீழே போனதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்க்கவே சொன்னேன். இங்கேருந்து ஏன் ஆர்டர் ஃப்ளோவில் வந்து ரிஜெக்ஷன் வந்தது, அது ஒரு முக்கியமான லெவல் மாதிரியுமே வந்து எனக்கு தெரியல நேற்று. அதுக்கப்புறம் இந்த பிடிஎல் வச்சு இது பண்ண தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு.
ஏன்னா அது பக்கத்தில் இங்கே 9:20க்கே பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் வேறு வந்திருக்கு. அதனால் இதை வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு தான். இதுக்கு முன்னாடி இருந்த சார்ட்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே வந்து வந்து நல்லா தெரியும். ஸோ நேற்று கூட பாருங்களேன், வந்து அந்த பிடிஹெச்சில் தான் வந்து 2 டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு 3வது தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு அது பிரேக் ஆகிட்டு வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் சார்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். பிடிஹெச் பிடிஎல் அந்த இது முன்னாடியே நான் வந்து இது பண்ணதான். பட் ஆனால் இப்போ நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ எல்லாத்தையும் ஒரேடியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதனால் விட்டேன். பட் இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு இது இருக்கனால வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் வந்து வந்து மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிடிஹெச் பிடிஎல்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இம்பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இம்பேலன்ஸ் வந்து இப்போ இந்த 61.5 அந்த அந்த டெல்டா வந்து இதுக்கு மேலே போனால் தான் வந்து நம்ம பையிங்கே போகணும். இப்போ நான் இந்த பேங்க் நிஃப்டியில் இருக்கிறத வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பேங்க் நிஃப்டி இதில் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் இதே வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹை டெல்டா இருக்குது. இந்த 38K இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதை மட்டும் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுக்கு கீழே இதுக்கு மேலே போனால் லாங்கு, இதுக்கு கீழே போனால் ஷார்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா இது எது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹை டெல்டா கேண்டில் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து போனாலே வந்து நம்ம வந்து ஷார்ட் தான் வந்து போகணும். ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த இதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த சஸ்டைம் இப்போ நம்ம இதுக்கு கீழே போச்சு நம்ம வந்து புட் ஆப்ஷன் போயிருந்தாலுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹிட் ஆகி, ஏன்னா வந்து அந்த ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போயிருந்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 61 இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோட இம்பேலன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ இங்கே ஒரு இது இருக்குது. இதுக்கு கீழே வந்து நம்ம இந்த 3 லைனுக்கும் கீழே வந்து போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட் வைக்கிறேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் மூணு கேண்டில் வந்து நல்லா ஹை டெல்டாவில் வந்தது. அந்த 3 கேண்டலுக்கும் கீழேயே வந்து போயிடுச்சுன்னா வந்து இதுக்கு கீழே கன்ஃபார்மாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நல்லா அது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து போயிருக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து மறுபடியும் இதானோன்னு நான் அதுக்கடுத்து பார்க்க மறந்துட்டேன். அதுக்கடுத்து அப்படியே ஓட்டிட்டேன். இந்த மாதிரி ஹை டெல்டா இம்பேலன்ஸை தக்க வைக்கலனாலே வந்து அது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. அதனால் இதை வந்து மறுபடியும் நமக்கு அதையே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு சேஸ் பண்ணுறது நல்லது கிடையாதுன்ட்டு வந்து நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கணும், இன்னொன்று இந்த இடத்துல வந்து இந்த ஹை டெல்டாவோட இதெல்லாம் வந்து இம்பேலன்ஸுக்கு கீழே பிரேக் ஆகுதான்ட்டு பார்த்துருந்தா நேரம் வந்து நான் புட் ஆப்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த விஷயத்தை வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து ட்ரேட் எதுவுமே வந்து நான் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக. இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஸ்விங்கு, இங்கே ஒன்று இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது வந்து எனக்கு மீட்டிங் இருந்ததுனால நான் போயிட்டேன். அதனால் நான் அந்த ட்ரேடு வந்து நான் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1.5க்கு பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நம்ம போயிடலாம். 1.5க்கு போயிடலாம் நம்ம. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் வந்து 1.5க்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த புட் ஆப்ஷன் இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டிலையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வந்து நிஃப்டிலையும் வந்து வால்யூம் வந்து எப்படி வருது அப்படின்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ நிஃப்டிலையும் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஸோ 1.5க்கு தான் பார்த்திங்கன்னா வந்து ஹியூஜ் டெல்டா வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை எந்த வித இம்பேலன்ஸும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. அந்த செல்லர் இம்பேலன்ஸுக்கு கீழே தான் க்ளோஸ் வந்திருக்கு. அதனால் இது ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் வந்து இருக்க முடியும்.
அதே மாதிரியே வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலையும் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1.5க்கு தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டே ஆகிருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே வந்து போச்சுன்னா வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த இம்பேலன்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்திருக்கு, வந்து 1.20க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போயிருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு, அதாவது அது வந்து இந்த மாதிரி ஸ்டாக் இம்பேலன்ஸ் வந்து வந்து வரும்போது அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது வந்து நம்ம போகணும். நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம க்ரீன் கண்ட்ரியில் தான் வந்து எப்பயுமே வந்து நம்ம போகணும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்திருக்கு. இந்த 3 இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்திருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருந்துருக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு இது இருந்தனால, மீட்டிங் இருந்தனால இன்றைக்கி என்னால் அது வந்து என்னால் வந்து எடுக்க முடியல. ஒரு குயிக் ஸ்கேல்பிங் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோடு தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, இது வந்து போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ரெண்டுலேயுமே வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் இது. ஸோ இப்போ நம்ம அதை வந்து பார்த்தோன்னு வைங்களேன், அதில் வந்து அந்த டெல்டா அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 3 மணிக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்டிப்பாக புட் ஆப்ஷன் தான் போகணுன்ட்டு வந்து நமக்கு தோணும். ஆனால் ஏன் இந்த இடத்துல போகக்கூடாதுங்கிறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஹியூஜ் டெல்டா நல்ல செல்லிங்கோடு வந்த இதுதான். ஏன்னா பையிங் இம்பேலன்ஸு செல்லிங் இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து கீழே தான் வந்திருக்கு. இங்கே தான் பையிங் இம்பேலன்ஸ் அது கீழே தான் வந்திருக்கு. அதனால் இது வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் இருக்க முடியும்னு நம்ம போயிருந்திருப்போம். பட் நம்ம ஏன் போகக்கூடாதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கேப் பார்டர் இருக்குது. நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், கேப் பார்டர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து இங்கே நம்ம போயிருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா வந்து மல்டிப்பிள் 3 ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு 3 இதுலேயுமே நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ அப்போனா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்ட்ராடேயில் வந்து காஷியஸாக இருக்கோன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே புரியும். ஸோ இங்கே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டே கிடையாது. ஏன்னா இங்கே கேப் பார்டர் இருக்குது. இது வந்து கரெக்டாக கேப் பார்டர் இருக்கனால அங்கேருந்து வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆகிருந்தாலுமே வந்து கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிருந்திருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் இருக்குன்ட்டு வந்து நம்ம ரொம்ப வந்து லைவ் மார்க்கெட்டில் காஷியஸாக இருக்கோன்ட்டு வந்து பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.